இவிஎம் மிஷினை பற்றி யாரும் தரக்குறைவாக பேசுவதற்கு பத்திரிகை ரிப்போர்ட்டர்களுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ தேர்தல் அதிகாரிகளுக்கோ உரிமை இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. 2014 இதற்காக நான் போராடி இருக்கிறேன். இப்போ மதுரை ஜெயம் 1 நீதிமன்றத்தில் சைபர் கிரைம் மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்களை அற நிர்வாணமாக ஃபோட்டோஷாப் பண்ணி நான் வீடியோ போட்டேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மத்திய சர்க்காருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மதுரை கலெக்டர் சங்கீதா ஐஎஸ் அதிகாரி அவர்கள் ஜெயபாண்டிக்கு சரியான பதிலும் கொடுக்கவில்லை, லெட்டருக்கு பதில் அனுப்பவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், சைபர் கிரைம் என்ற பெயரில் ஹேமலதா அவங்க வந்தாங்க. உங்களுக்கு சமன் இருக்குங்க, சமன் கொடுக்க வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. 11ஆம் தேதி வாய்தா இருக்குது, 19ஆம் தேதி வாய்தா இருக்குது. ஜெயம் 1ல் என்ன கேஸுங்க? கேஸு வந்து 2 கேஸுங்க. என் மேலே ஒரு கேஸ் இருந்தால் நிரூபித்தால் 1,70,000 தரேன்னு சொல்லி நான் ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணி லெட்ரு எல்லாம் ஜெயம் 1, ஜெயம் 2, சிபிஐ, 6ATJ, பிடிஜே இந்த 5 நீதிமன்றத்துக்கும் நான் வந்து லெட்ரு அனுப்பியிருக்கிறேன். ஏதாவது ஒரு வழக்கறிஞர், தருமபுரி வழக்கறிஞரோ அல்லது மதுரை வழக்கறிஞரோ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு நிரூபித்தால் 1,70,000 கொடுக்குறோம்னு சொல்லி நான் அறிக்கை விட்டிருந்தேன். அதை கலெக்டருக்கும் மனு கொடுத்து தெரியப்படுத்தியிருந்தேன். இப்போ ஹேமலதா என்றவர்கள் பாருங்கள், ஒரு சமன் கொடுக்க வரும்போது இது மாதிரி 2 செராக்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த செராக்ஸ் எடுக்கும்போது அந்த ஹேமலதான்றவங்க இதெல்லாம் வந்து கார்பின் பேப்பரை வச்சு ஏற்கனவே கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த கேஸ் நம்பரை எதை எழுதியிருக்காங்க. எழுதிட்டு கார்பின் பேப்பரே இல்லாமல் என்கிட்ட இது மாதிரி ஒரு பேப்பரை கொடுத்து இதில் சைன் பண்ணுங்க. சரி, இதில் சைன் பண்ணோடனே அவங்களுக்கு சைன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒன்று கொடுப்பாங்கன்னு நினச்சேன். மேடம் என்ன மேடம் கார்பின் பேப்பர் இல்லாமல் இருக்குது? இல்லை நீங்கள் போடுங்க நீங்கள் அப்படின்ட்டு சரின்னு நான் தேதியை போட்டு 10/11 அப்படின்ட்டு தேதியை போட்டு என் பேரும் போட்டு செல் நம்பரும் போட்டேன். போட்ட உடனே அந்த இதே மாதிரி பேப்பரை கையெழுத்தை வாங்கிட்டாங்க. மேடம் எனக்கு எந்த கையெழுத்து போடாமல் இந்த இதை கொடுக்குறீங்களே அப்படின்னு. இதுதான் உங்களுக்கு ஏங்க ஒரு கார்பன் பேப்பரை வச்சு ஏற்கனவே தருமபுரியில் எனக்கு சமன் கொடுக்க வந்தவர் கார்பன் பேப்பரில் எழுதி அந்த கார்பன் பேப்பரில் எழுதப்பட்டதை அவர் கொண்டு போனார். ஒரிஜினலாக என்கிட்ட கொடுத்தாரு. கையெழுத்து போட்டதை நான் கையெழுத்து போட்டதை ஒரிஜினலாக என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி செராக்ஸை கொண்டு கொடுத்துட்டு 11 வாய்தா இருக்குது, 19ஆம் தேதி வாய்தா இருக்குன்றீங்க. சரி, அதேமாதிரி வீடியோ எடுக்க பார்த்தேன். இப்போ வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோ எடுக்காத அளவுக்கு அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை போட்டு அதை லாக் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க வந்து கையெழுத்து போட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புன உடனே ஒரு 100 அடி போனோடனே திருப்பி வீடியோ ஆன் பண்ணுறேன், வீடியோ எடுக்குது. அப்போ நான் அதுக்கு கார்பன் பேப்பர் இல்லாமல் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றத இதில் பதிவு செய்து யூடியூப்பில் பதிவு செய்கிறேன். யூடியூப்பில் பதிவேற்றம் ஆகியிருக்கு. ஆனால் அந்த வீடியோ பப்ளிக்கில் வரவில்லை. என்னுடைய செல்ஃபோனில் மட்டும்தான் பார்க்க முடியுமா தவிர மற்றவங்க செல்ஃபோனில் ஆன் பண்ணால் நான் அந்த 3 வீடியோவை இது விஷயமாக ஏற்றின வீடியோ அந்த தேதியில் வெளியே வர ஓப்பன் ஆகலை. என் செல்ஃபோனில் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது, மற்ற எதுலேயும் அது தெரியலை அந்த வீடியோ கூட. அதனால் ஏர்டெல் நிறுவனம், வாட்ஸ்அப் நிறுவனம் ஜெயபாண்டி மேலே ஏதாவது தப்பான வீடியோ ஆதாரம் இல்லாமல் போட்டிருந்தால் என் மேல் அவதாரம் விரிக்கலாம். அவதாரம் கட்ட தயார். அதற்கு என்ன தண்டனையோ அதுவும் நான் அனுபவிக்க தயார். என்னுடைய வாட்ஸ்அப்பவோ என்னுடைய யூடியூப்பில் போடுற வீடியோவோ லாக் செய்வதற்கு
உங்களுக்கு உரிமை உண்டுன்னா அதற்கான காரணத்தை எனக்கு சொல்லி அதை புரிய வைத்து அதற்கு பிறகு தான் அந்த வீடியோவை லாக் செய்ய வேண்டும். இப்போ நான் என்னுடைய ஆதார் கார்டு, ஜெயபாண்டியுடைய செல்ஃபோன், ஆதார் கார்டு வரக்கூடிய ஓடிபி வரும்ல அந்த செல்ஃபோன், ஓப்போ செல்ஃபோன், மொத்தம் 3 செல்ஃபோன் சைபர் கிரைமிட்ட இருக்குது. என்னுடைய ஆதார் கார்டு முதல் கொண்டு என்கிட்ட இப்போ ஆதார் கார்டு கூட கிடையாது. அதற்காக தற்காலிகத்துக்காக என்னுடைய அக்கா, கூட பிறந்த அக்காவுடைய ஆதார் கார்டு மூலமாக, சுந்தரவள்ளி ஆதார் கார்டு மூலமாக நான் சிம்மு வாங்கி செல் வாங்கியிருக்கேன். இதன் அடிப்படையில் போடக்கூடிய வீடியோவை யாரும் லாக் பண்ணுவதற்கு ரூல்ஸ் இருக்குது என்றால் ஏர்டெல் நிறுவனமோ அல்லது வாட்ஸ்அப் நிறுவனமோ ஃபைன் கட்ட சொல்லலாம். தவறுண்டு எச்சரிக்கை வார்த்தை மூலமாகவும் லெட்டர் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தலாம். அது என்ன தவறுன்னு நானும் சரி பார்த்து நான் இது பண்ணிக்கிடுவேன். என்னுடைய 3 வீடியோ போட்டிருந்தேன். அந்த 3 வீடியோ லாக்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணுங்கள் ஏர்டெல் நிறுவனமே என்று சொல்லிவிட்டு, இந்த வீடியோ எதற்காக போடுறேன்னா, இந்த வாய்தாவில் 19ஆம் தேதி வாய்தாவில் என்னங்க ஒரு கார்பன் பேப்பர் கூட இல்லாமல் இப்படி பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் கையெழுத்து போட்டதுக்கு ஆதாரம் எனக்கு என்னென்னா இதுதான் எனக்கு ஆதாரம்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் இதை பற்றியும் நான் வந்து ஜெயம் 1ல் கேட்க இருக்கிறேன். ஜெயம் 1 நீதிமன்றம் என் மேல் யார் கேஸ் கொடுத்தாங்கன்ட்டு நான் ஒவ்வொரு வாய்தாவிலும் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் கேட்டிருக்கேன். வீடியோ கோர்ட்டு மூலமாகவும் கேட்டிருக்கிறேன். 13 மாதமாகவும் எந்த ஒரு தகவலும் 5 நீதிபதிகளும் எனக்கு சொல்லவில்லை. சரி இது முக்கியமானது. இந்த வீடியோவை எதுக்காக போடுறேன்னா, இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் இந்த இவிஎம் மிஷினில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதாவது பாருங்கள், இந்தியா பிரதமர் மோடி கண்ட்ரோல் சுவிட்சையும் அவரே அமுக்கட்டும், கீபோர்டு சுவிட்சையும் ஆன் செய்யட்டும். இது ரெண்டையும் இவரே மாற்றி மாற்றி அமைக்கி 100 ஓட்டு போட்டதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து ஜெயபாண்டி வெற்றி பெற்று காமிக்கிறேன். 2026 தேர்தலுக்கு முன்னாடி அதற்காக மதுரை கலெக்டரை சங்கீதா அவர்களை அற நிறுவனமாக, ஆபாசமாக, அசிங்கமாக வீடியோ போட்டதை தமிழ்நாடு முழுவதும் உள்ள கலெக்டருக்கு பூரா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். செல்ஃபோன் மூலமாக யூடியூப்பில் பதிவு செய்து மதுரை ரிப்போர்ட்டருக்கும் தருமபுரி ரிப்போர்ட்டருக்கும் அனுப்பியிருக்கேன் அந்த அசிங்கமான வீடியோவை. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் அனுப்பியிருக்கேன். இத்தனை ஆதாரம் உள்ள ஒரு மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோவை சைபர் கிரைம் என்னை கைது பண்ண அன்னைக்கு இரவுலே, அதாவது 17/5/2024 அன்று கைது பண்ணிவிட்டு நான் தலைமறைவாக இருக்கிறதாக ரிப்போர்ட்டில் எழுதியிருந்தாங்க. என்னை கைது பண்ணி வச்சுட்டு